மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20/4/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 155. ஓகேவா, 155க்கு நம்ம என்ன வேணும் கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா, மழை பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நம்ம வந்து கசிங் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா 155க்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம வந்து 07 எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7ஆம் நம்பர் வர மாதிரியும் சொல்லியிருந்தோம். நாளைக்கு வந்து 7ஆம் நம்பர் நம்ம வந்து கனெக்ட் ஆகலை. அடுத்தபடி நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் 5-4 கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் ஒரு நல்ல ஒரு வினிஷாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஏபி போர்டில் ஒரு 7 வந்தால் ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நம்மளே வாங்க, நம்ம வந்து ஒரு 20ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பட்டன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கல, டவுஸ் எதிர்பார்க்கல. ஆனால் வந்து நம்ம 65 கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்தது பார்த்திங்கன்னா டி போர்டில் 6 போயிடுச்சு நம்மளே. ஓகேவா, நம்ம வந்து ஒரு 65 கொடுத்துருந்தோம், டி போர்டில் 6 போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். இன்றைக்கி மிஸ் பண்ணியாச்சு ஜாயின் பட்டன்லேயே. ஓகேவா, ஓகே வாங்க நம்ம வந்து 20ஆம் தேதிக்கான கணிப்பை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47, 15. இதுங்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. பதிவுக்கான கடைசி நேரம் 3-5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதிகமாக நான் வந்து கணிப்பு பார்க்க முடியல, இன்றைக்கி வந்து டயர்டாக இருக்கிறனால பார்க்கல. வீடியோ போட வேண்டான்னு தான் இருந்தேன். சரி போட வேண்டாம், ஒரு போர்டாச்சும் நம்ம கொடுக்கலான்ட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கான ஒரு கணிப்பு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 807. இந்த 807 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 807 போடுவோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 693 போட்டு தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் இதில் பார்த்திங்கன்னா 5 அப்படி நமக்கு வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. 5, 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 807 வச்சு எடுக்க நமக்கு 5, 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 730. இந்த 730 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 730 ரூட் ஆப்ஷன் 693 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4, 6ன்னு கிடச்சிருக்கு. 4, 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா 730 வச்சடி நமக்கு வந்து 4, 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 784. இந்த 784 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 784 ரூட் ஆப்ஷன் 693 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 5 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 5, 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 784 வச்சுட்டு நமக்கு 5, 3ன்னு கிடைக்குது. 5ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா பிஎன்சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 155. இந்த 155 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 155 ரூட் ஆப்ஷன் 693 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 2 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 2, 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 155 வச்சு நமக்கு வந்து 2, 7ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் வந்து எடுத்திருந்தோம். இதில் 807 வச்சு நமக்கு வந்து 3ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு 5ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேவா, அடுத்தபடி நமக்கு வந்து 155 நமக்கு வந்து ஒரு 2, 7ன்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு வந்தால் 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி வேறு போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்தா முக்கியமாக ஒரே ஒரு மெத்தட் தான் நான் வந்து எடுத்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா
ஒரே நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா 2 7ல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு 7ஆம் நம்பர் மட்டும் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பிசி போர்டில். ஓகேவா. 7ஆம் நம்பர் வந்தால் எந்த மாதிரி நம்பர் சொல்லலாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 67 37 07. ஓகேவா. இந்த 3 நம்பர்ஸ் அப்படி இல்லாட்டி 17. ஓகேவா. ஓகே மகளே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அன்றைக்கி வந்து அதிக நம்பர் கொடுக்கல, எடுக்கல. 67 37 07. ஓகேவா. சி போர்டுக்கு 7 வந்தால் இந்த நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு 7 வழினா இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் எடுக்கவும் வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா. ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 155க்கு பார்த்தீங்கன்னா பாக்கியவர் பார்த்தீங்கன்னா என்ன ஏ போர்டில் ஒரே நம்பர் 1 கொடுத்துருப்பில் ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸாக சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருப்பில், அதிக நம்பரும் கொடுக்கல. நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல வின்னிங்ஸாக இருந்திருக்கும். திருவண்ணாமலை 18 இந்த மாதிரி கொடுத்துட்டாப்புல. ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா 05 கொடுத்துட்டாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் ஒரு நல்ல ஒரு வின்னிங்ஸ் தான் வச்சுருந்தா சூப்பர். பிஎன்சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 5 7 கொடுத்துட்டாப்புல. இல்லை 5ஆம் நம்பர் ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருப்பாப்புல. அதேபடி அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 4 5 கொடுத்துருப்பாப்புல. இல்லை 5ஆம் நம்பர் ஒரு நல்ல ஒரு வின்னிங்ஸ் தான் கொடுத்துருப்பாப்புல. அதேபடி பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள்ஸ் தான் வர மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இன்றைக்கி 55 பார்த்திங்கன்னா ஒரு பிசி நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் ஒரு பிசி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருப்பாப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருமாள் அவர் மட்டும் தான் வின்னிங் கொடுத்துருப்பாப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வந்தாவே நம்ம மேக்ஸிமம் வின்னிங்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். விஎன் மேட் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் 5 கொடுத்துருப்பாப்புல. ஒரு சிங்கிள் ஷாட்டில் பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அதுபடியே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப் பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஏசி அண்ட் ஏபி தான் பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் பிசினாச்சு பாஸ் ஆகிருந்தால் ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நாளைக்கு ஒரு நல்ல கணிப்போட பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஜாயின் பண்ணி வச்சுங்க. மீண்டும் கணிப்போட நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா.